கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, யாருக்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குறான்? மன்னிப்பு எல்லாருமே கேட்கிறாங்க. ஆனா யாருக்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குறான்? அதுல முதல் ஷருத்து என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தான் கேட்கக்கூடிய தௌபாவிற்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல இந்த விஷயம், இந்த செயல், இந்த குணம் இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா அவருடைய தௌபாவுக்கு மன்னிப்பு கிடைக்காது. முதல் விஷயம் இருக்கக்கூடாதது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்துட்டு மீண்டும் அதே பாவத்தை செய்கிறாரு, மீண்டும் தௌபா செய்கிறாரு, மீண்டும் அதே பாவத்தை செய்கிறார். அதாவது தொடர்ந்து பாவத்திலேயே இருக்கக்கூடிய ஒருவன் அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சா அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த பாவத்தை விட்டு யார் செய்த பாவத்திற்காக வேண்டி மன்னிப்பு கேட்கிறாரோ அதுல இருந்து அவர் வெளியில வந்துடணும். தொடர் பாவத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல தொடர்ந்து அவன் தௌபா செஞ்சாலும் அவனுக்கு என்ன செய்யப்படாது? பாவ மன்னிப்பு வழங்கப்படாது. அப்போ எது இருந்தா அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை பற்றி நாம் ஹதீஸ்ல எடுத்து பார்த்தோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், அல்லாஹ் யாருடைய பாவத்தை மன்னிக்கிறான் அப்படின்னு சொன்னா, எவர் ஒருவர் தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள் அவர்களுக்கான ஹக்கை சரியான முறையில் நிறைவேற்றாரோ, மனைவிக்கு என்ன ஹக்கு இருக்குதோ, மனைவியினுடைய தேவை என்ன இருக்குதோ, மனைவிக்கு என்ன செய்யணுமோ, மனைவி இடத்துல கண்ணியமாக நடந்து கொள்ள, இதுக்குள்ள எல்லாமே வந்துடும். மனைவி அவர் கண்ணியமா நடக்கிறது, அதே போன்று மனைவி கணவன் இடத்துல கண்ணியமான முறையில் நடந்து கொள்வது, அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது, அதே போன்று ஒரு மனைவி கணவனுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பது, அதே போன்று மனைவியினுடைய அந்த சூழ்நிலைகளை அனுசரித்து அந்த மனைவியை ஏற்று வாழக்கூடிய கணவன், அதே போன்று கணவனுடைய விஷயத்துல கருப்புக்கு எந்த விதமான குறையில்லாமல் வாழக்கூடிய பத்தினித்தனமான பெண், அவனுடைய வரவுகளை கணவன் கொடுக்கக்கூடிய அந்த வரவு, அந்த பணத்துல கண்ணியமான முறையில் செலவு செய்யக்கூடிய மனைவி, இப்படி நிறைய விஷயம் இருக்குது. அதே போன்று குழந்தைகள், யார் தன்னுடைய குழந்தைகளுடைய விஷயத்துல கண்ணியமாகவும் கவனமாகவும் இருக்கிறாரோ, சாலிகான முறையில வளர்க்கிறாரோ, அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வியை, நல்ல ஒரு அறிவாற்றலை எந்த பெற்றோர்கள் கொடுக்கிறாங்களோ, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்கள்,